Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. Okay, நம்ம Chicken to Vibe ஓட வீடியோ சாங் ஃபைனலி they have released it. I think September 11th வந்து நம்ம OTT ல வந்து மூவி வருது. கூலி பத்தின ரிவ்யூ அண்ட் எவ்ரி திங் ஐ ஹவ் வாட் எவர் த டாக்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஐ ஹவ் ஆல்ரெடி போஸ்டட் எவ்ரி திங். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஈவன் அதோட ரிவ்யூவா இருக்கட்டும், அதுல கேட்டு வச்சிருக்க நிறைய லாஜிக்கல் கொஸ்டின்ஸுக்குமே வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோஸ் எல்லாம். அதை பத்தி பெருசா நீ பேசவும் வேண்டாம். பேசி நமக்கு என்ன கிடைக்க போறது, ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. எனக்கு மூவி பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து நெகட்டிவா சில விஷயங்கள் தெரிஞ்சது எல்லாமே எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. எனக்கு வந்து மூவி ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது தான் நான் வந்து அந்த வீடியோலயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஜென்ரலா வந்து ரிவ்யூங்கிற பேர்ல வந்து அந்த மூவியை வந்து ரொம்ப தரமட்டத்துக்கு கேவலப்படுத்தி பேசினவங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை மாதிரி நான் அந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருந்தேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை போய் பாருங்க. இன் ஜென்ரல் நீங்க பார்க்கணும்னு இருந்தா போய் பாருங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ வாங்க இந்த வீடியோ நம்ம கண்டிப்பா ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சிக்கிட்டு வைப்ல இதுல முக்கியமா வந்து எண்டு வரைக்கும் இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுல எண்டுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன, நீங்க வந்து இந்த சாங்கோட எண்டு வரைக்கும் பாருங்க. அது இருக்கான்னு நானும், ஏன்னா நான் தியேட்டர்ல பார்த்தேன், நான் நல்லா கவனிச்சேன். அது இந்த சாங்ல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். வாங்க பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1. பேட்டையில பண்ண மாதிரி இருக்கு. This is nice. தியேட்டர்ல செம வைபா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. நல்ல பிக்சரைசேஷன். தலைவரோட லுக்குமே அதுல சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அந்த மூவில எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தலைவரோட. எனக்கு ஜெயிலரை விட இது ரொம்ப பெட்டரா இருந்தது. செம்ம ரகடா இருக்கு. நைஸ். 75 ஏஜ் மேன். பாருங்க அந்த எவ்வளவு கோஆர்டினேஷனோட அத்தனை டான்சஸ் கூட ஆடுறாரு. ஏன்னா பெரிய விஷயங்க. இவரெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். உட்காந்துட்டு குத்தமெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. அவரை பார்த்து அவர் என்ன பண்றாரோ அதை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணணும், அவ்வளவுதான். பாருங்க பாருங்க அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. எல்லாம் செட் பண்ணியாச்சு. நீங்க ஊத்துறீங்கன்னு ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். ஈஸியா கெஸ் பண்ண தட்டி விட்டுருவாரு. சொல்லு சபா மனோகருக்கெல்லாம் செம்ம சான்ஸ். தெய்வம் நின்னு கொல்லு, மது தினோ கொல்லு. பம்புக்கு நீயா இழுக்காத, என்கிட்ட மோதி இழக்காத, பொல்லாதவே மூஞ்சி வீங்க, நான் போட்ட ரூல உடைக்காத. என்ன ஸ்வாகுங்க அப்பா. நம்ம ஸ்வாக் பண்றதுலாம் வேறங்க. இது நல்ல ஃப்ரெண்டுங்க. அது நான் இது எப்படி வரும்னு நினைச்சு பார்த்துட்டு இப்படி கொண்டு வந்தாரு. எனக்கு பாச கிடையாது, இனிமே எவனா இருந்தாலும் உனக்கெல்லாம் சதா
முடிச்சிடலாமா நவுரா சவுண்ட ஏத்து வராண்டே அப்பா look at that man man அதெல்லாம் சூப்பரா இருக்கு. நான் ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். எஸ், லுக் ஹூ இஸ் கம்மிங். இப்ப பைக்ல வந்தது வந்து பாத்தீங்கன்னா இவரு நம்ம உபேந்திரா. செம. see again நான் ஒரு விஷயம் மட்டும்தாங்க நான் வந்து இங்க வந்து தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன் தெரியுங்களா. இவங்கெல்லாம் வந்து மூவிஸ் பண்றதுங்கிறது ஓகே ஃபைன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, போறோம் எல்லாம் உட்காடுறோம் எல்லாம் ஃபைன் தான். பட் ரஜினி சாருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ்ல வந்து சினிமால வந்து இருக்காரு. அவரை வந்து நம்ம இன்னும் உட்காந்துட்டு அவரோட படங்கள்ல லாஜிக் பாக்குறதுங்கிறது அவரோட ஏஜ் கன்சிடர் பண்ணணும். புரியுது, ஏண்டா என்னதான் வயசா இருந்தாலும் நாங்க பணம் கொடுத்து நாங்க டிக்கெட் எடுத்து போய் உட்காந்து பாக்குறவங்க நாங்க என்ன மொக்க படமா இருந்தாலும் பாக்கணுமா அப்படின்னு கேட்கறது புரியுது, நான் இல்லைன்னு சொல்லல. பட் அண்ணாத்த மாதிரியான படத்தை வந்து நம்ம வந்து போட்டு அடிக்கிறதுல தப்பு இல்லை. பிகாஸ் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிவா வந்து உண்மையிலே வந்து கொஞ்சம் கூட பெட்டரா பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ஸ்கிரிப்டா கடைசியில வந்து கவுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லணும். அது வந்து வேற. பட் அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் சூஸ் பண்ணி பண்ணியிருக்காரு. வேட்டையனா இருக்கட்டும், அதெல்லாம் செம கண்டென்ட் ஓரியன்டான மூவி. அதையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஜெயிலருக்கே செம நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தது. லைக் சும்மா ஸ்லோ மோஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை படத்துல, வெறும் அனிருத் மியூசிக்கும் ரஜினி ஸ்லோ மோஷன்ல நடக்கிறது மட்டும்தான் இருக்கு. ஈவன் அது பெரிய ப்ராப்ளமாயி பெரிய அந்த மாதிரி ஒரு பெரிய இதாகி கடைசியில் தலைவரே வந்து ஸ்டேஜில் வந்து இந்த 75 வயசுலயும் ஸ்லோ மோஷன்ல நடக்கிறவனை போய் கூப்பிட்டுருக்கீங்களேன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அது பெரிய ஒரு டிபேட் ஆகி முடிஞ்சதுதான் அந்த ஜெயிலர் படத்தோட ரிவ்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்து எல்லாத்தையும் குத்தம் கண்டுபிடிச்சிருச்சு. அவர் நடிக்கிறாரு, அதை பாக்குறோம், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் பண்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் நம்ம அவரை செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம். நம்ம மூவி ஓகே, நம்ம மணி கொடுத்துதாங்க போகிறோம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த மணிக்கு ஒருத்தா நம்ம அவர் வந்து நடிக்கிறார் இல்லையா, நம்ம அவர் சுத்தமா ஒண்ணுமே பண்ணலங்க. ஸ்கிரீன்ல வந்து நாங்க எக்ஸ்பெக்ட், அதாவது நாங்க போயிட்டு உட்கார்ந்தா நாங்க பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிட்டோம்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நம்ம ஒரு மணி கொடுத்து ரஜினி சாரை போய் பார்க்கணும்னு போய் உட்காடுறோம். அவர் அங்க வந்து டான்ஸ் பண்றாரு, ஃபைட் சீன்ஸ் பண்றாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீன்ஸ்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. இந்த ஏஜ்ல அவர் எல்லாமே பண்ணி வச்சிருக்காருங்க. அது சொதப்பிருச்சு, கேவலமா இருக்கு, இதெல்லாம் செகண்டரிங்க. அதை தயவு செஞ்சு அதை வேற மாதிரி பாருங்க. அது வந்து அது ஒரு ரிவ்யூவா சொல்லுங்க, தப்பு இல்லை. பட் போச்சு அவ்வளவுதான், ஃபர்ஸ்ட் மூவி அப்படி இப்படின்னு போட்டு அடிக்காம நல்லா இருந்ததுங்க. ரஜினி சார் நல்லா பண்ணியிருக்காரு, அவர் சூப்பரா இருக்கு, எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது வேற மாதிரி இருந்தாலும் படம் ஓகேன்னு சொல்றதுங்கிறது தான் டீசென்டான ரிவ்யூவே தவிர, நம்ம ஒன்னும் திரும்ப போய் பார்த்து 1000 கோடி வர வைக்கணும்லாம் நம்ம கேட்கல. போய் பாருங்க, படம் பிடிக்கலன்னா ஆடியன்ஸ் கண்டிப்பா திரும்ப போக மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் போட்டு அவ்வளோ நெகட்டிவ்ஸ் பரப்பி கேவலமா பேசி அப்படி இப்படி எல்லாம் வந்து பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர்னு நான் ஃபீல் பண்றேன். அவரை செலிப்ரேட் பண்றதுன்னா அவரை அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த மாதிரி போறது பெட்டராகவும் நான் வந்து ஃபீல் பண்றேன். எனக்கு வந்து என்ஜாயபுளா தான் இருந்துச்சு படம். அதே மாதிரி இதுல நான் சொன்ன மாதிரி பாருங்க, லாஸ்ட்ல வந்து உபேந்திரா வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உபேந்திரா வந்து கடைசியில தான் வர்றாரு, வரவே அப்படி கிடையாதுங்க. இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி டான்ஸ் ஆடுறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ஃபைனல்லையும் வந்து வெளியில வர்றவங்களையும் இருப்பாங்க. நமக்கு தெரியாது இல்லைங்க, நமக்கு வந்து படத்தை இன்னொரு தடவை தெளிவா உட்காந்து பார்த்தாதான் நமக்கு புரியும் என்னென்ன இருக்குங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க காட்டியிருக்காங்க, ட்ரை டு டூ. நான் என்ன சொல்றேன்னா, உபேந்திராவுக்கு வந்து ஒரு இடத்துல வந்தாதான் ஹைப்புன்னு வந்து நம்ம வந்து அவங்க வந்து நினைச்சிருக்கலாம். சும்மா பிகினிங்ல இருந்தே காட்ட வேண்டாம், பிகினிங்ல இருந்தே காமிச்சா அது ஜெயிலர் மாதிரி ஆயிடும், நல்லா இருக்காதுங்கிறதுக்காக கூட அவங்கள வந்து ஒரு இடத்துல ஹைப் ஏத்துவோமே அப்படிங்கிறதுக்காக கூட அவரை ஹைட் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். அது அப்படி பார்த்துட்டு போயிடலாமே, அது ஒரு ஹைப்பா இருந்துட்டு
ஒர்க் ஆகுது ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் செகண்டரிங்க. அவங்க ஒண்ணு நினைச்சு பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறது ஃபைன். அது நம்ம டீசெண்டா சொல்லிட்டு போயிடணும். இல்லைங்க எனக்கு அந்த உபேந்திராவோட என்ட்ரி பெருசா ஒர்க் அவுட் ஆகல, அது ஓகே. பட் இதெல்லாம் ஒரு கதையா, இதெல்லாம் ஒரு என்ட்ரியா, மொக்க பண்ணிட்டாங்க. உபேந்திரா வந்து சரியான ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வந்து வச்சு அவமானப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் டூ மச்சா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மூவில கரெக்டா அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்தா அவருக்கு ஒரு கௌரவமா இருக்கும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல உபேந்திரா வந்து நின்னா மாசா இருக்கும் நினைச்சு பண்ணிருக்காங்க. அது ஒரு ட்ரை தான். அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடலாமே. ஓகே சார் நீங்க பண்ணிருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்றது வேற. இதை ஏன்டா இப்படி கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்துற, உனக்கு படமே எடுக்க தெரியல, நீ பேசாம பேங்க் வேலைக்கே போயிருன்னு சொல்றதெல்லாம் வந்து டூ மச்சான நெகட்டிவிட்டின்னு தோணுது. ஸோ நம்ம எங்கேயோ போறோம். எனக்கு பாட்டு கண்டிப்பா பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. விஷுவலாவும் செம்ம. தலைவரோட அந்த மேனரிசமா இருக்கட்டும், கரிஷ்மாவா இருக்கட்டும், வேற லெவல். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க தயவு செஞ்சு. நம்ம கொஞ்சம் டூ மச்சா போயிட்டேன். பிகாஸ் பீங் சினிமா ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். தலைவர் ஃபேனுங்கிறத விட ஐ லவ் சினிமா. சினிமாவை பார்த்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்றோமே தவிர ரொம்ப டூ மச்சா நம்ம வந்து அதை எடுத்துக்க வேண்டாமே அப்படின்னு நான் சொல்றேன். கொஞ்சம் ஆரோக்கியமா பார்ப்போமே அப்படின்னு சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. உங்களோட ஒப்பீனியனும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து நான் எதாவது சொல்றது தப்பா இருந்தா கூட நீங்க அதை எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களோட இதை வந்து கண்டிப்பா ஜென்யூனா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இதா இல்லாம, ஒரு டிபேட்டா இல்லாம, ஒரு ஒரு ஹெல்தி ஆர்குமெண்டா இருந்தா கூட பரவாயில்ல. பட் உங்களோட ஒப்பீனியனை நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.